ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறோம். 9 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை மார்க்கெட்டோட நிலவரம் எந்த மாதிரி இருக்கும், மேலே போகுமா திரும்பவும் கீழே மேற்கொண்டு சரியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி ஜீரோதான் லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வழியாக எளிய முறையில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் டெலகிராம் ஜாயின் பண்ணணுமோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் இது அஃபிஷியல் டெலகிராம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வேலைக்கு போகிற நாட்களில் அங்கேருந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸை அப்பப்போ தந்துட்டுருப்பேன். அதே மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் அதில் டீட்டெயில்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்யூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம திங்கட்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, என்எஸ்சி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது ஸ்பாட் 50,576. 50,500லேருந்து 600குள்ளே முடிஞ்சிருக்கான். சரிங்களா? நீங்கள் அப்போது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆக்டிவாக இருக்குன்றதை பாருங்கள். ஆனால் இவன் என்ன தந்திருக்கான், 51,000 புட்டு 51,000 கால் தந்திருக்கான். மார்க்கெட் இதுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ 50,500ஓட ஸ்ட்ரைக்கை எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட புட்டு கால் சைடில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். புட் சைடில் மைனஸ் பண்ணி பாருங்கள் வேல்யூ. உங்களுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி லெவலில் நான் உங்களுக்கு எல்லா லெவல்ஸும் ஏற்கனவே மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த 50,448 நான் ஒரு சப்போர்ட் ஜோனாக சொல்லியிருந்தேன். கரெக்டாக அங்கே மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுத்திருப்போம் பாருங்கள். சரிங்களா? இது ஃபிபனாச்சி சார்ட்டு நான் லெவல் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் 1 டே பிஃபோர் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதில் போய்ட்டு இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி நான் நாளை பேங்க் நிஃப்டி பெரிய சரிவு அல்லது சந்தை ஏற்றம் நடக்குமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதியும் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த டே சார்ட்டில் ஒரு லெவல்ஸ்லாம் கீழே காமிச்சிருப்பேன். இந்த டே சார்ட், வீக்லி சார்ட்டு அண்டு மந்த்லி சார்ட் எல்லாமே. அதில் கூட நீங்கள் போய் பாருங்கள் 5ஆம் தேதி. இந்த லெவல் எல்லாமே ஏற்கனவே நான் வரைஞ்சது. உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுற நண்பர்களே 2-3 நாளைக்கு முன்னாடியே ஆக்சுவலாக என்னென்ன சப்போர்ட்டு, என்னென்ன அப்சைட் லெவல்ஸ் எல்லாமே நான் டே சார்ட்டு, வீக்லி, மந்த்லி சார்ட்டை பார்த்து நான் ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். அதுபடி தான் மார்க்கெட் கரெக்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு 152 வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன். விஇபி லெவல்லாம் என்ன, அதில் எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணுன்றதை சொல்லியிருப்பேன். பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா நான் வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நான் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுனால. அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னடா வீடியோ லேட்டாக போகிறோம், நம்ம எப்போ பார்க்குறது, எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பிஃபோர் மார்க்கெட் நீங்கள் ஓப்பனிங்க்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருக்கும் இந்தியாவில். நாங்கள் குவைத்தில் இருக்கிறதுனால எனக்கு டைமிங் 2.5 மணி நேரம் மைனஸில் இருப்பேன். சரிங்களா? நீங்கள் ப்ளஸில் இருப்பீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்து வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிபனாச்சி லெவல். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இந்த என்எஸ்சி சார்ட்டில் 50,500 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50,500 கால், அதோட ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணி ஒரு அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 50,500 புட்டு, இந்த ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டவுன் சைட் சப்போர்ட் லெவல் கிடைக்கும். அதேமாதிரி அவங்க 51,000 ஸ்டார்ட் தந்திருக்காங்க. இந்த 51,000த்துக்கான அந்த வேல்யூவை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான கால் சைடில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் கிடச்சிரும். அப் சைட் லெவல் 51,000 புட்டுக்கு இந்த ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் லெவல் கிடச்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் லெவல்ஸ் இப்போ இதுதான் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கூட்டல் கழித்தல். ஒரு படத்தில் கூட ராதா ரவி சொல்லுவோம், கூட்டு கழிச்சு பாரு கண்ணு, கணக்கெல்லாம் சரியாக வரும்
அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து வெறும் கூட்டல் கழித்தல்லே நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து லெவல்ஸ் எல்லாம் போகுன்றதை நம்ம அக்யூரேட்டாக பார்க்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த லெவல் எல்லாமே வந்து இது வந்து ஒன் டே பிஃபோர் நான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸில் இந்த 914 இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இது நேற்று வீடியோவில் 51,000க்கு பதிலாக நான் 50,000ன்னு சொல்லி நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு சின்ன மிஸ்டேக், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஸோ பை மிஸ்டேக் ஐ மென்ஷன்ட் இன் இந்த மாதிரி இதில் சார்ட்டில் போடும்போது நான் இங்கே டைப் பண்ணும்போது ஒரு 50,000ன்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து 51,000. அதுக்கப்புறம் தான் வந்து 50,914ன்னு சொல்லி ஒரு வேல்யூ தந்திருப்பேன். ஸோ அந்த இதில் வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் போடும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அது 50,000 அப்படின்னு சொல்லி நான் வந்து 51,000 வாய்ஸ் மெசேஜில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். டைப்பிங்கில் வந்து 50,000 காட்டியிருப்பேன். சரிங்களா? சின்ன ஒரு நம்பர் கரெக்ஷன். மற்றபடி லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம லெவலில். பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுவான், 50,000 வந்து 50,500 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கும் கீழே போனால் தான் இந்த 50,000 லெவல் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி நேற்று பண்ணுறதில்ல, எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்ச லெவல்ஸ். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அது போக போக நீங்கள் உங்களுக்கு பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கடல் மாதிரி. ஸோ மொத்த மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்தான், ஸோ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தால் எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தால் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? ஸோ இது வந்து நம்ம வர திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ பாக்ஸ் ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒருவேளை மார்க்கெட் மேலே போனால் கூட திரும்பவும் மார்க்கெட் கீழே தான் விழுவோம். சரிங்களா? அதனால் வந்து மார்க்கெட் வந்து எப்போல்லாம் மேலே போகிறோன்னா செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மேலே போகும்போது அந்த இடத்துல செல் அடிங்க. ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போகும்போது அந்த இடத்துல செல் அடிச்சிங்க அப்படின்னா ஹையர் ஹை போக முடியும், திரும்பவும் லோவரில் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி பேட்டர்னில் போகிறான், ஸோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டில் போகிறான், அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வேஸாக. ஸோ இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாஸ் மூமெண்ட்டில் இருக்கான்றதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னடா அவன் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ லெவல்ஸ் தரான், மார்க்கெட் ஆனால் மூமெண்ட்டே தரல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா போரிங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். நோ ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடு, ஃபிபனாச்சி மெத்தடு, ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு, இத்தனை மெத்தட் சொல்கிறான், நமக்கு இன்னும் லெவல் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நான் தந்த எல்லா லெவல்ஸ்லையுமே ஒவ்வொரு நாள் அந்த லெவல்ஸுமே எல்லா நாளும் ப்ராஃபிட் தந்திருக்கு. ஈவன் சைட்வேஸில் கூட என்னோடய பிஇபி லெவல் அந்த மெத்தடை வந்து அட்வான்ஸ் லெவலில் பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, லிமிட் ஆர்டர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஈவன் சைட்வேஸில் கூட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடாக உங்களுக்கு ஒரு நாள் கிடச்சிருக்கும். ஸோ மல்டிபிள் என்ட்ரி ஒரு சில நாள் கிடைக்கும், ஒரு சில நாள் ஒரே என்ட்ரி தான் கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு சைடு அப் சைடாக டவுன் சைடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரத்தில் பாஸ் ஆன மார்க்கெட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடந்த புதன் வியாழனில் சொன்னேன். சரிங்களா? இந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி நேராக கேப் டவுன் ஓப்பன் பண்ணால் சும்மா ஒரு புல் பேக் மாதிரி தந்துட்டு மார்க்கெட் அப்படியே கீழே ஃபுல்லாக ஃபால் பண்ணிட்டான். 933 பாயிண்ட் இன்றைக்கி வந்து டவுன் ஃபால் மட்டும். சரிங்களா? ஸோ பாருங்க, நடந்ததே அதுதான். மார்க்கெட் வந்து 51,200.4 வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹை வந்து 51,380 தான் போனோம். அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்துட்டான். நான் இந்த இதில் எல்லோ பாக்ஸில் நோ ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ்ன்னு போட்டிருப்பேன், நோ என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 51,357 பர்ஃபெக்டாக அதை பிரேக் பண்ணால் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் திரும்பவும் போய் ரீடெஸ்ட் பண்ணும்போது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேட் லெவல்ஸ் யாருமே தர முடியாது. ஒவ்வொரு லெவல்லையும் மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இந்த க்ரீன் லைன் பாருங்கள், 50,938ன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு எவ்வளோ நேரம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட 15, 30, 45, 1 ஹவர், 1.25, 1.5, 1.25, 2 மணி நேரம் மார்க்கெட் இங்கேயே 2.5 மணி நேரம் இங்கேயே சுற்றிருக்கான் பாருங்கள். இதை பிரேக் பண்ணி கீழே வர முடியாமல் ஒரு 15, 30, 45 நிமிஷம் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் இங்கேயே சஸ்டைன் ஆகிருக்க பாருங்க. ஸோ இந்த எல்லோ பாக்ஸ்லாம் வந்து சும்மா தரது கிடையாது, இதெல்லாம் ஒரு முக்கியமான லெவல்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 50 மினிட்ஸ்னால் 50 மினிட்ஸ்லேயே இருக்காதிங்க. நீங்கள் வந்து கேண்டில் டைமை வந்து சார்ட் டைம் வந்து மாற்றி பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கோ இல்லை வந்து
3 மினிட்ஸ்க்கு மாற்றி பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணும்போது டவுனில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க. இங்கே கூட எடுக்க பயமாக இருந்துச்சுன்னா எஸ்எல் வந்து உங்களுக்கு மேலே இந்த கேப் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா பயமாக இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலில் முடிக்கும்போது என்ட்ரி எடுங்க. இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை 50% வச்சுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க எப்படி வந்து என்ட்ரி வந்து டைம் வந்து குறைச்சி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட நண்பர்களுக்கு அது உங்களுக்கான தகவல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த ஜோனில் மார்க்கெட் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் ரிவர்சல் எடுப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் நான் ட்ராப் பண்ணி வச்சுருப்பேன். சைக்காலஜிக்கல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் பார்த்து லெவல் என்னன்றதை கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா 50,341 பிரேக் பண்ணி கீழே வரானா 50,285, 50,153, அதுக்கு கீழே கரெக்டாக அந்த 50,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். அந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிட்டெஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகி ரிவர்ஸில் எடுப்பான். ரிவர்ஸ் எடுத்தாலும் மேலே நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இவ்வளோ ஃபால் ஆனாலும் உடனே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த 50,000 திரும்ப பிரேக் பண்ணும்போது 49,873, 49,807, 49,721, 49,652, அதுக்கும் கீழே 49,359, 49,227, 49,068, 49,000, அதுக்கு கீழே 48,950, 48,903. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து 48,680. இதெல்லாம் வந்து டவுன் சைட் லெவல்ஸ். அப் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி இப்போ மேலே இங்கே நிற்கிறான். திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணாமல், இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணாமல் திரும்பவும் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா திரும்ப மேலே வந்து இந்த பாக்ஸ் வரைக்கும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 51,000 திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்சைடு மூவ்மெண்ட் தந்தானா 51,000, 51,290 வரைக்கும் வருவோம். சரிங்களா? ஏன்னா இந்த சின்ன கேப் இங்கே விட்டுட்டு போயிருக்கேன். அந்த கேப் ஃபில்லிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மண்டே குறைவு. அப்படி இருந்தாலும் அப்கமிங் டேஸில் வந்தாலும் இந்த 51,500க்குள்ளே தான் மார்க்கெட் அப் சைடில் வரும். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50,576 நாளைக்கு திரும்ப வந்து மண்டே ஓப்பன் ஆகி கீழே ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போகும்போது 50,704, 50,797, 50,853, 50,938, 51,000, 51,080, 51,153, 51,236, 51,258, 51,293, 51,357, 51,411, 51,500. ஸோ இதெல்லாம் அப்சைட் லெவல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சி லெவலில் டவுன் சைடு அண்ட் அப் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக அந்த லெவல்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் அப்படியே மேலே போனாலும் 51,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெட் ஜோனை பிரேக் பண்ணால் தான் அதுக்கு மேற்கொண்டு 51,500 வரைக்கும் போவோம். சரிங்களா? ஸோ அப் சைட் லெவல் வந்து 51,000 பிரேக் பண்ணி மேலே வரும்போது தான் 51,500 வரைக்கும் இந்த மேலே வந்து லெவல். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லெவல் வந்து நான் மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 50,550 பிரேக் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 50,500 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி வந்து போகணும். 50,448 ஒரு டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேற்கொண்டு கீழே வந்து விழுந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 50,387, 50,340, 50,322, 50,293, 50,204, 50,149, 50,117, 50,000, 49,913, 49,874, 49,787, 49,722, 49,659. ஸோ இது டவுன் சைட் லெவல். இது வந்து ஃபிபனாச்சி மெத்தடு. அப் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 50,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா 50,688, 50,746, அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா 50,913, 51,000, 51,142, 51,257, 51,379, 51,480,
73 சரிங்களா. இது அப்சைட் லெவல். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ட்ராடேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து மண்டே கவனமாக பார்க்க வேண்டிய லெவல் என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் அப்படின்னா 50,500 இல்லைனா அதுக்கு மேலே சின்னதாக 50,600க்குள்ளே ஓப்பன் ஆனால் தான் ஃப்ளாட் ஓப்பன். அப்போ மேலே வந்து 50,875, 50,902, 51,000, 51,235, 51,475, 51,500, 51,591. இது மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார் 50,500. சப்போர்ட் லெவல் வந்து 50,458, 50,461, 50,167, 50,132, 50,015, 49,765. இதுவே கேப் அப் ஓப்பன் ஆகிறான் ஒரு 300 பாயிண்ட் மேலே, 250 300 பாயிண்ட் அதுக்கும் மேலே அப்படின்னா 51,000, 51,059, 51,173, 51,500, 51,560, 51,623. சப்போர்ட் லெவல் 50,721, 50,500, 50,427, 50,315, 50,143, 50,055. இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான் 50,300லேருந்து அதுக்கும் கீழே சரிங்களா, ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அப்சைட் லெவல் வந்து 50,500, 50,752, 50,820, 51,000, 51,072, 51,578. டவுன் சைட் லெவல் 50,272, 50,048, 50,000, 49,914, 49,908, 49,528. அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ கம்மிங் மண்டே இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் இன்ட்ராடே. So these strike prices are very very important. So in case of 5300 call or put, which side sustain the entry price 386 or BEP level. BEP means break even point. So that point is very very important. If it is sustained, we will get the target for 392, 482, 520, 652 and plus. Stop loss 338, 252. 5400 call or put. Entry price 376 sustained, target is 426, 435, 457, 608 plus. Stop loss 333, 322. 5500 call or put, sustained the entry price 367, target is 375, 402, 485, 565. 5600 call or put, sustained the entry price 361, target is 372, 450, 523, 541 plus. Stop loss 327, 318. 5700 call or put, sustain the entry price 366, target is 430, 484, 595, 725. Stop loss is 316, 303, 282. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான லெவல்ஸ் நண்பர்களை வரக்கூடிய நாட்களில் வர திங்கட்கிழமை இதுதான் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த 15 மினிட்ஸ் வந்து ஃபிபனாச்சி சார்ட் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நேற்று க்ளோசிங் வந்து இங்கே இந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து சார்ட் அப்படி இன்னைக்கு லோ வரைஞ்சிங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 0.526 கோல்டன் ரேஷியோ லெவல் சரிங்களா. இதோட அப்சைட் லெவல் எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணீங்களோ அது 1.0 லெவல். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1.618 ப்ளஸ் 2.618 அவ்வளோ தூரம் போகாது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லோ லெவல் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து நீங்கள் வச்சு பாருங்கள், அங்கேருந்து இந்த லெவல் வச்சு பாருங்கள். ஸோ அப்போவும் வந்து அந்த லெவலுக்குள்ளே தான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ இந்த லெவலில் ஒரு க்ரீன் கலர் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் மார்க் பண்ணுற லெவலில் வந்து 1.0 லெவல், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஓப்பன் அந்த லெவலும் வந்து முக்கியம் தான். இது எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம், க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம், எஸ்டர்டே ஹை முக்கியம், எஸ்டர்டே லோ முக்கியம், வீக்லி லோ முக்கியம், வீக்லி ஹை முக்கியம். இந்த மாதிரி ப்ரீவியஸாக நடக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டவுன் சைடுக்கு வந்து லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து இதில் வச்சு பாருங்கள். இப்படி வச்சிங்க அப்படின்னா டவுன் சைடு லெவல் கிடைக்கும். ரீசன்ட் ஸ்விங் அதுதான், லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோசிங்க்கு முன்னாடி நடந்த ஸ்விங் அதுதான். ஸோ இது வந்து இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி கீழே நாளைக்கு வரும்போது, மண்டே வரும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு லெவல் கிடைக்கும். அக்யூரேட்டாக இந்த மாதிரி அக்யூரசி தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள், இல்லைனா சின்னதாக தப்பாயிடும். சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும், 5.10 பாயிண்ட்ஸ். ஏன் மார்க்கெட் முன்னாடியே திரும்பிட்டான் அப்படின்னா இந்த அக்யூரசி கொஞ்சம் மிஸ் ஆகிறதுனால சம்டைம்ஸ் வந்து நமக்கு லெவல்ஸ் வந்து முன்னாடியே ரிவர்சல் எடுத்துருவோம். நம்ம போட்ட பிபி லெவல் கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யும், சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன லெவலில் அக்யூரேட்டாக வந்து அதே பாயிண்டில் தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 வந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகும் என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னா 200னா 200 இல்லை 205 எடுக்கலாம், இல்லை 195 அதுக்கும் கீழே போய் எடுக்கலாம். நீங்கள் சொன்ன லெவலோட ரொம்ப ஒரு 5 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும், சரிங்களா? பட் அந்த கூட்டல் கழித்தல் வந்து அக்யூரசி இருக்கும், சரிங்களா? அந்த ப்ரீமியம் கால்குலேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மார்க்கெட் ஓப்பனிங் வந்து யார் கையிலையுமே கிடையாது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகுன்றது நம்ம யார் கையிலையும் இல்லை. ஸோ இது வந்து இந்த 15 மினிட்ஸ் சார்ட்டு, ஃபிபனாச்சி சார்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வரைஞ்சிருக்க இந்த எல்லோ வித் க்ரீனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். மேலே போகும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான், திரும்பிடுவான், சரிங்களா? ஸோ இந்த 51,064 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே இந்த லெவல் 50,913 இதை பிரேக் பண்ணாமல் மேலே போக முடியாது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவல். ஸோ 50,818. ஸோ இந்த லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இங்கேருந்து தான் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சஸ்டைன் ஆகிட்டு கீழே விழுந்தான். அதே மாதிரி இந்த 934 ஸோ 955 இந்த லெவலும் முக்கியம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 15 மினிட்ஸ் ஃபிபனாச்சி லெவல். உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன், இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த லெவல் வந்து உங்களுக்கு இது ப்ரைஸ் செக்ஷன் லெவலு. ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வந்து சூட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கம்மிங் 9th மண்டேக்கான லெவல்ஸ், சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் டைம் மிட் நைட்டு 12:40 ஆகுது. நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்க நண்பர்களே. ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுது என்னோடய லெவல்ஸை பயன்படுத்தி அப்படின்னா மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா வீடியோ பார்க்கணுன்னா இந்த பெல் ஐக்கானில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி யாருக்காவது இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோடய டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா நண்பர்களே? ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது குவைத்திலிருந்து உங்கள் ராமன். உங்களில் ஒருவன், உங்கள் ராமன். நன்றி, வணக்கம்.